வணக்கம். நான் பார்த்தே சமைத்தேன் என்ன பொண்ணி. இன்றைக்கி நான் லஞ்சுக்கு வந்து 2 சப்பாத்தியும் பண்ணினேன். அந்த சப்பாத்தி பண்ணுறதுக்கு வந்து இந்த மாவு பிசைஞ்சிட்டு இதில் வந்து போன வருஷம் நான் போட்ட ஊறுகாய் இருந்தது. அந்த ஊறுகாயில் கொஞ்சம் அந்த சாறு இருக்கு இல்லையா, அதையும் போட்டு பிசைஞ்சு அதுக்கப்புறம் மாவு பிசைஞ்சிட்ருக்கேன். இதை வந்து எப்படி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் மடித்து போட்டு ரோட்டியாக தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தொட்டுன்னு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்கு வந்து எப்படி பண்ணினேன்னா சாதாரணமாக தான் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன், ஒரு 3/4 பாகம் வேக வச்சுட்டேன். அப்புறம் அதில் வந்து எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கடுகும் ஜீரகமும் போட்டு தாளித்து இந்த உருளைக்கிழங்கு போட்டு முதல்ல வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஆனியனும் ஒரு கொஞ்சமாக கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா அதை வதக்கிட்டு அதில் வந்து தனியா பொடி, மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் ஜீரகப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்தப்பறம் இந்த உருளைக்கிழங்கையும் போட்டு கொஞ்சம் தண்ணியும் தெளித்து எல்லாம் சேர்ந்து நல்லா வேந்ததுக்கப்புறமா அதில் வந்து கடைசியில் இறக்கும்போது கொஞ்சம் சப்ஜி மசாலா என்கிட்ட இருந்தது, அதையும் போட்டு எடுக்கினேன். அதுதான் இன்றைக்கி வந்து தொட்டுக்கிறதுக்கும் நான் இவளுக்கு இதுதான் கொடுத்தேன். இந்த சப்பாத்திக்கும் இது தான் கொடுக்க போகிறேன். இந்த சப்பாத்தியை பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இது வந்து ஆச்சாரி சப்பாத்தின்னு சொல்லுவா இல்லையா, அது மாதிரி அச்சார்னாக்கா நம்ம ஊறுகாயில் அந்த ஊறுகாய் ஜலத்தை போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேனு பிசைஞ்சு பண்ணியிருக்கேன். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் மடிச்சுட்டேன்லேயே அந்த சப்பாத்தியை வேகிறதுக்காக வச்சுருக்கேன். நான் இன்னொன்று பண்ணினது மடித்து போடலை, சும்மா சாதாரணமாக தான் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அந்த ஆச்சாரி ரொட்டி வந்து ரெடியாக எடுத்து இந்த ஊறுகாய் ஜலத்தை போட்டு பண்ணினது. உருளைக்கிழங்கு கறி இருக்குது, தயிர் இருக்குது. ஏன் இதை பண்ணினேன்னா இன்றைக்கி ஒருத்தர் வந்திருந்தா அவளுக்கு வந்து அந்த பையனுக்கு வந்து கண்டிப்பாக ரொட்டி வேணுமா அப்படின்னு சொல்லி என் பையன் சொன்னால் சாதம் மாத்திரம் போகாதுன்னு. அதனால சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமேன்னு சொல்லி இது மாதிரி பண்ணி கொடுத்தேன். தேங்க்யூ வெரி மச். ஹோப் யூ ஆல் வில் லைக் திஸ். இது டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு நான் பார்த்துட்டு தான் சொல்லணும். ஐ ஹோப் இட் வில் பி நைஸ். ஏன்னா நான் எனக்கும் ஒன்று பண்ணி சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு தான் வெதர் ஐ கேன் டூ இட் நெக்ஸ்ட் டைம் அப்படின்னு பார்க்க முடியும். எனிவே இட் வில் பி ஓகேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் மை வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. நான் உங்ககிட்ட சொன்னேன், அதை சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன்னு. ஆக்சுவலாக அவளுக்கு நான் சர்வ் பண்ணிவிட்டேன். அந்த பையன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம் என்னோடய சன்னுக்கும் நான் 2 பண்ணியிருந்தேன். அது வந்து என் பையன் சொன்னால் அதில் வந்து அந்த புளிப்பும் அந்த காரமும் சேர்ந்து இருந்தது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுமான்னு. ஆக்சுவலாக இந்த ஊறுகாய் வந்து போன வருஷம் நான் போட்டது. ஆனால் அது போன வருஷத்துக்கு கூட இந்த வருஷம்தான் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா நான் ஒரு 1 வீக் முன்னாடி தான் அதை வெளியில் திறந்து எடுத்து பார்த்து எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருக்குது. தேங்க்யூ வெரி மச். யூ கேன் ஆல்சோ ட்ரை தட். ஏன்னா இட் டேஸ்ட் வெரி வெல். தேங்க்யூ.